ஐயா சப்போர்ட் இருந்தா எதுக்கு திருப்பி அர்ஜுனா ராமநாதனை பற்றிய குறை சொல்லி கொண்டிருக்கீங்க? எதுக்கு குறை சொல்றீங்க? நான் சப்போர்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை கலந்து போகணும். ஏன் அவர் செய்ய முடியாத ஏன் சொல்றீங்க? நீங்க மாறினது உங்களுக்கு வரையலாது, உங்களுக்கு கொழும்புல பாராளுமன்றத்தில் நிக்கணும் மாட்டா, என்னத்துக்கு மக்களுக்கு வந்து சொல்றீங்க? நான் பாராளுமன்றத்துக்கு காட்டுவான கணக்கு காட்டுவான ஏன் கணக்கு காட்டு 2021ஆம் ஆண்டு போய் கார்ல ஆக்சிடென்ட் பட்டதும் மக்களுக்காக தான். நீங்க விளங்காம அவசரம் யார் சொன்னா நான் பார்லிமெண்ட்டுக்கு போனா புலிக்கொடியோடான்னு போவேன். புலிக்கொடின்னு சொல்லல, சொன்னேன். வடிவா கேட்டு பாருங்க, போய் புலிக்கொடியும் சொல்லவே இல்லை. நீங்க வேணும்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. கொடி என்று தான் சொன்னவன தவிர புலிக்கொடி யாராவது புலிக்கொடியோட போவாங்க? பைத்தியக்காரங்க யாராவது விடுவாங்களா? சும்மா நீங்க ஒண்ணு வடிவா கிரைக்கிறீங்க என்ன? சும்மா டப்பன் எடுத்து கத்தி கொண்டு இருக்கிறது. வடிவா எடுத்து பாருங்க முதல்வர். அவன் புலிக்கொடியோட ஒரு நாள் நீங்கள் இதுல இருக்கிறீங்க. நான் நேரில் மீட் பண்ணீங்க, எல்லா விஷயமும் கதைக்கு தான் போறேன் டாக்டரோட. நீங்க அப்படியா ஒரே நேரத்துல 2 கட்சியினுடைய அமைச்சரையும் எம்பிஎம் அப்படியே சந்திப்பீங்க? அப்ப நீங்க ரெட்ட படம் போடுறீங்களா? இல்ல, நான் ரெட்ட படம் போடல. அது வந்து எங்களுக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து போனுக்கு ஆன்சர் இல்ல, எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல, மக்களுக்கு இந்த சப்போர்ட்டும் செய்யலையே. நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு எந்த கட்சி உதவி செய்யுதோ அந்த கட்சியை தான் நாங்க நாட பார்ப்போம். அது வந்து நார்மல், சரியா? அதுக்காக வந்து இடர்கால பகுதியில யார் உதவி செய்யணும் அவன் வாசல் தட்டுறதுல எங்களுக்கு எந்த தப்பும் இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் மக்களுக்காக வந்துக்கிறேன். ஸோ இதுதான் சரியான பதில். விளங்கி கொண்டா சரி. அக்கா, அடுத்த முறை நீங்க தான் எம்பி. எங்களுக்கு வந்து நாங்கள் நீதி கதைக்கிறோம். இதுல வந்து சரி சரி. ஆனா நானும் நல்ல சப்போர்ட்டா தான் இருந்தேன். நான் இப்ப 2 கிழமை டைம் கொடுத்தேன். நான் சரியோ 14ஆம் தேதி எலெக்ஷன், 15ஆம் தேதி ஐயா சப்போர்ட் இருந்தா எதுக்கு திருப்பி அர்ஜுனா ராமநாதனை பற்றிய குறை சொல்லி கொண்டிருக்கீங்க? எதுக்கு குறை சொல்றீங்க? நான் சப்போர்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை கலந்து போகணும். ஏன் அவரை பற்றியே நோண்டி கொண்டிருக்கீங்க? வாங்க வாங்க அவரே பற்றியே மத்தால மாதிரி அடிச்சு கொண்டிருக்கீங்க. இடையில நின்று மோகம் கொடுத்து எங்களுக்கு இல்லை பிரச்சனையா கிடக்குது. நாம ஆசியா வளர்த்த நாக்கி நஞ்சு வச்சு சாக்காடி போட்டாங்க. எல்லாரும் நல்ல சரியோ அந்த நம்பிக்கை அவர் வந்து கொண்டு போயிருக்கா இந்த கதையில் வருது. அவர்ல இருந்த இதா வருது, கோபமா வருது எல்லாருக்கும். இதுல வந்து டாக்டர் வந்து இப்ப ஒன்றில் வந்து போன் ஆன்சர் பண்ணாலும் இல்ல, அவர் 27ஆம் தேதி 3 கேஸ், சாவச்சேரி கேஸ், மன்னார் கேஸ், கொழும்பு கேஸ். கொழும்புல பிடிவராந்து கொழும்புல போய் அன்னைக்கு சப்மிட் பண்ண நீங்க எல்லாரும் 15 வருஷம் பொறுமையா இருந்த உங்களுக்கு நீங்கள் ஏன் இன்னும் ஒரு பார்லமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டத்தொடரே இன்னும் தொடங்கல. அவர் ட்ரைனிங்குக்கு போறார், அங்க அதுக்கு ட்ரைனிங் போறார், அதுக்கு அங்க கேஸுகள் போய்கொண்டிருக்கு. 3 கேஸ் இங்க ஒன்று போவாடி பிடிவராந்தாண்டா அசியவியல. அது என்ன கொஞ்சம் கொழும்புல பிடிவராந்தா போய் பிடிச்சிருவாங்க. அப்ப இவர் அங்க கொழும்புல நின்று கொழும்பு கேஸுக்கு அட்மிட் பண்ணி கொழும்புல ஆயராகி கொழும்புல இருந்து வெளியில வரும். பிடி வராண்டுக்கும் பிடி ஆணைக்கும் வித்தியாசம் இருக்கானே. பிடி வராண்டு பிறப்பிக்கிறேன்னா வேற எப்போதும் உடனே போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு மணி 2 மணிக்கு தான் இந்த படத்துல தளத்துல இருந்து பார்த்துட்டேன். அவ்வளவு ஆதரவா சப்போர்ட்டா இருந்தீங்க. இன்னைக்கு தலைவிழாம அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். நீங்க ஏன் டைம் கொடுக்க 15 நாளுக்கு உங்களுக்கு அதுக்கு இடையில எல்லாம் வெட்டி விழுத்தேருமா யாராவது இதை அமைச்சரா வந்து அவரும் போய் நிக்கிறார் தானே. அவங்க எல்லாம் ஆட்சியில இருக்கிறவங்கள அமைச்சர் ஆட்சியில இருக்கார். ஆல்ரெடி எம்பியா இருந்தார் முந்தி. சரி, இப்ப எம்பி மேருக்கு இப்பதான் புது எம்பி மேருக்கு ட்ரைனிங் போய் கொண்டிருக்கு. ஐயோ என்பிபில
இவங்கள் தனி ஒரு பாராளுமன்ற சுயேட்சை ஆளுங்கட்சி இன்றைக்கு நெச்சோன்னு என்ன செய்யலாம் இந்த இலங்கையில ஆளுங்கட்சி இன்றைக்கு நெச்சோன்னு என்ன செய்யலாம் இந்த இலங்கையில அர்ச்சுனா வரையில கார் பழுதா போன அக்கா சொன்ன நீங்க வெள்ளை அடிக்காங்கண்ணா நான் வடிவா நீங்க எல்லாம் சேர்ந்து அவர்கள் டைம் கொடுத்து பாருங்கள். நீங்க வரையில இந்த வெள்ளம் இருக்க அர்ச்சனா வட இலங்கை பூராவும் அர்ச்சனா போயிலுமா அர்ச்சனா இல்லையன்றீங்களே யோசிச்சு பாருங்க. அர்ச்சனா இல்லாம போயிலுமா 20-25 எம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டுவாங்க எல்லாரும் போக முடிஞ்சா மிச்சம் 8 பேரும் அங்க என்ன மிச்சம் உங்களோட கட்சியில இருந்து மிச்சம் 8 பேரும் அங்க ஊசி கட்சியில இருந்து மிச்சம் கட்சி தலைவர் செயலாளரே நீங்க அனுப்பல செயலாளருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மனிதாயமானம் இல்லையா யோசிச்சு பாருங்க. எங்க புலா கண்டுபிடிச்சீங்க நீங்க இதுல என்ன புலா கண்டுபிடிச்சீங்க? ஒரு 10 நாளைக்குள்ள நீங்க அங்க போயில அங்க கோல் பண்ண வரையில இங்க கோல் பண்ண வரையில கோல் ஆன்சர் மயூரனையும் கிருஷ்ணாவையும் ஜோபாலையும் துரோகி என்று முதல் சொன்னது மரியாதை இல்லாம கதைக்கிறீங்களா என்ன ஆக்கள் ஒரு களம் வந்து செய்ய அந்த தளத்துல வந்து கதை கேட்க மற்ற நாங்கள் எல்லாரும் தமிழ ஒரு 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 இது இருக்கணும். அது அப்ப அந்த மரியாதை நீங்க கடைசியா யோசிச்சு பாருங்க. யார் பேசினது கொஞ்சம் கதைக்க விட விடுங்க. இந்த தளத்தால கதைக்கா விட்டாதானே உங்களை நான் கதை சொல்லலாம். நீங்க கதைக்கா விட்டாதானே உங்களோட கேள்விக்கு சொல்லாம கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்ப என்னன்னு சொல்லுச்சுன்னா நீங்க சொல்றீங்களா 3 நாள் அங்க பாராளுமன்றத்துல போய் நின்றவர் அவர் ஏன் நீங்க கேக்குறீங்க இந்த பாராளுமன்றத்துல தனக்கு அங்க வேலை இருக்குன்னு சொல்லி அவருக்கு மன்னாருக்கு வாரன்னு ஆஸ்பத்திரிக்கு வரணும் என்ன செய்ய முடியாத ஏன் சொல்றீங்க? நீங்க மாறினதுக்கு உங்களுக்கு வரையலாது உங்களுக்கு கொழும்புல பாராளுமன்றத்துல நிக்கணும் மாட்டா என்னத்துக்கு மக்களுக்கு வந்து சொல்றீங்க நான் பாராளுமன்றத்துக்கு கொழும்புல வந்து பிடியானி கொழும்புல இருந்து வெளிக்கிடையில அது உங்களை விளங்குது இல்லையா? மக்களுக்கு சொல்றாரு நான் மறுபடியும் சொல்லி என்னத்துக்கு சொன்ன அப்ப அவருக்கு முதல்ல தெரியாது நீங்க கொழும்புல நீங்க போட்டுக்கலாம் எல்லாம் பிளைன் கீஸ்ல இருந்து எல்லாம் சுமந்திரன் அப்படியான கரைச்சல்கள் இருந்தபடியாதான் அப்படியான ஒரு அதுல போட்டிருப்பானா நீங்க தான் குழந்தைங்க நீங்க தான் எல்லாத்தையும் ஆதரவு கொடுத்துறீங்க நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க தளத்தில இருந்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் அறிஞ்ச நாங்க வேற ஒரு எந்த கட்சி சார்பாக எந்த வேற எந்த நிறுவனம் இல்ல இது உண்மையா சொல்றோம். எல்லா பக்கத்தாலும் எல்லா கல்வியும் தான் நினைப்பாங்க. நான் ஊடாமன்னு சொல்லல என்ன ஒரு நாளும் வந்து நீங்க அந்த கதையோ ஒருத்தர் கதைக்கிறத விளங்கி கொள்றீங்க உடனே நீங்கள் அவனை என்ன செய்றீங்க உடனே அவனை புளியா கதைக்கான்னு போட்டு நீங்க கீழே இறக்குறீங்க இல்லாட்டி ஒண்ணு கிளையுங்க நாங்க பொது மக்கள் சரி எங்களுக்கு எந்த இயக்க தொடர்பு அரசியல் காட்டுவான என்ன கணக்கு காட்டுவான ஏன் கணக்கு காட்டு மறைச்சல என்ன இருக்கு
நடக்குது என்ன மக்களுக்காக தான் போய் கேஸ்ல ஒரு கேஸ் தவிர மற்ற 18 கேஸ் மக்களுக்கான கேஸ் தான். அவனோட சொந்த பிரச்சனை. லோயரை பிடிக்கணும், எங்க போகணும், என்ன டாபிக் இருக்கும். அப்ப அவன் கேஸுக்கும் குறிப்பியா 2021ஆம் ஆண்டு போய் கார்ல ஆக்சிடென்ட் பட்டதும் மக்களுக்காக தான். அதான் சொன்ன ஒரு கேஸ் தவிர நீங்க விளங்காம அவசரம் பாராளுமன்றமே இன்னும் அவருக்கு போட்டு போட்ட மக்களை நாங்கள் ஓட்டு போடுறோம். நான் எந்த பிள்ளையை தான் நிறுத்தலாம். நான் அடுத்த பிள்ளையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்ததுக்கும் எல்லாத்தையும் நீங்க அர்ச்சனாவளி மேலேயே பிள்ளைய போட்டு கொண்டு வந்தீங்க. எல்லாரும் நீங்க மட்டும் அரசியல் கட்சி அடிக்குது. எல்லாருமே ஆதரிச்சீங்க. அவனை கொஞ்சம் ஒரு செய்கிறது ஒன்றுமே செய்ய மாட்டாரு. இப்படியே தான் இருக்க போறேன். அவன் நீங்க மாவீரர் கதை மாவீரர் வேற இல்லைன்னு சொல்லு. சொன்னதார நீங்க சொன்ன நாங்க சொன்னாங்களா மாவீரர் வேற இல்லைன்னு இருக்கு. என்னத்தை செய்ய சொல்றீங்க? யோசிச்சு அப்படி செய்தா அப்படி என்றீங்க. நீங்க என்ன புலிமுத்திரை ஊட்டி உள்ள யார் சொன்னா நான் பார்லிமெண்ட்டுக்கு போனா புலிக்கொடியோடான்னு போவேன். புலிக்கொடின்னு சொல்ல கொடியோட போன வடிவா கேட்டு பாருங்க. போய் புலிக்கொடியோட சொல்லவே இல்லை. நீங்க வேணும்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. கொடி என்று தான் சொன்னால தவிர புலிக்கொடி யாராவது புலிக்கொடியோட போவாங்க? பைத்தியக்காரங்க யாராவது விடுவாங்களா? சும்மா நீங்க ஒண்ணு வடிவா கிரைக்கிறீங்க. என்ன சும்மா டப்பன் எடுத்து கத்தி கொண்டு இருக்கிறது வடிவா எடுத்து பாருங்க. முதல்வர் அவன் புலிக்கொடியோட ஒரு நாள் கொஞ்சம் டைம் கொடுப்போம். வருது என்ன அதுகள் நினைச்சது நம்பினது எல்லாத்தையும் என்னத்துக்கா நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க. முதல் நீங்கள் ஏன் குறுக்குறீர்கள்? கொஞ்சம் தம்பி பேச்சுல நிதானம் இருக்கணும். நிதானம் இருக்கணும். சரியோ வேற ஆக்கள்ல வன்னிமைந்தன் எங்களை இறக்கினது என்னடா நான் நியாயத்தை கேட்டேன். உண்மையாக நாங்க வெந்து போய் நிக்கிறோம். அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு தோல்வி வேண்டாம். இல்லம்மா உங்களுக்கு விளங்க இல்லை. அதெல்லாம் சரியா நடத்துறதுக்கு வெள்ள வெட்டி அனுப்பணும். வெள்ள வெட்டி வேண்டாம். இப்ப கூட கேள்வி என்ன? எந்த கேள்வி என்னண்டா, இவர் இவ்வளவு தூரம் மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட காசு வேண்டினா அதுக்கு கணக்கு கொடுக்க அவர் டாக்டர் அர்ச்சுனா ராமன் விரைவில் கணக்கு காட்டுவார் சொல்லிக்கிறார். வெளிவிடக்கூடாது. கேள்வி என்ன? சும்மா ஒன்றுமே இல்ல. கொஞ்சம் பொறுமை இருங்க. கிரீன்லேண்ட் கொஞ்சம் அமைதியா இருங்க. கதைக்கிறீங்க. ஒரு பிள்ளையா போறவருக்கு வன்னிமேந்தன் கணக்கெடுக்காம
இருந்தது, புடியான இருந்தது, வர முடியாம போச்சு. 3 அதுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? எங்கள் மக்களே, நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நான் விலத்தி போனாலும் என்ன விட்டு கலைக்குது, நான் இப்படி வர முடியாம இருக்குது என்னண்டா வீட்டை விட்டு இறங்க இல்ல சொல்லி இருக்க வேணும். நேரடியா நான் இதுவரைக்கும் அர்ச்சனாவோட நேரடியா நான் கதைச்சதே இல்லையாம்மா. எல்லாம் இந்த அவற்றை Facebookல பார்த்தான் நான் உங்களோட பகிர்றேன். தம்பி எல்லா விஷயம் தம்பி வெயிட் பண்ணி நீங்க எங்களுக்கு விட்டு தரணும். வன்னிமேந்தன் விட்ட புள்ளைய நீங்க விடாதீங்க. இந்த இடத்தை என்னது தந்ததுக்கு நான் அதாவது கிரீன்லேண்ட் ஐயா, நான் உங்களோட நல்ல மரியாதையா இருந்தது. நீங்கள் உங்களோட கூட இன்னும் டாக்டர் அர்ச்சுனா தொடர்பில் இல்லையா? இல்லையா, நீங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸ் கனவரை நான் அடிச்சிட்டேன், இதுவரையும் தொடர்புல இல்ல. அதுக்கு பிறகுதான் நான் இன்றைக்கு ஓபன் பண்றேன். இந்த அவருடைய தொடர்பே இல்லையா? நான் அறிஞ்ச மட்டுக்கு தொடர்பு இல்லை. அவ்வளவுதான். இது அன்றைக்கு நான் கதைக்கு இல்லை அவரோட. சரி, அப்புறம் போன் அடிச்ச நாங்கள் பின்னேரம் பாட்டிக்கு வாங்க உண்டு, அதுக்கும் எங்களுக்கு ஆன்சர் பண்ண இல்லை. எலெக்ஷன் அண்டு கதைச்ச பிறகு உங்களோட தொடர்பே இருக்கே இல்லையா? எலெக்ஷன் அண்டு என்னோட கதைக்கல. அதுக்கு முதல் நாள் தான் ஒரு யூடியூப் காரன் போனை கொடுத்தவன், அப்பதான் என்னோட கதைச்சவர். நீங்கள் அங்க அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரைக்கும் யார் படுத்துறீங்களா? நீங்களும் கதைக்க முற்பட இல்லையா? நானும் முற்பட அடிச்சவர். நான் காசு அனுப்பின உடனே சரியோ இந்த போய் பேங்க்ல காசை பார்த்துட்டு நான் அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்றேன். நான் வடிவா எழுதி அனுப்பி விட்டேன். நான் 2-5-7 நோட்டீஸ் அடிங்கோன்னு. சரி, காசு அனுப்பின ரிசீட்டு நான் மைந்தனுக்கு அனுப்பிவிடுவேன், டாக்டருக்கும் அனுப்பிவிடுறேன். இன்றைக்கு தான் நான் வெளியா கதைக்கிறேன். இதுவரையும் நான் காசை பற்றியே கதைக்கல. நான் இவரோட அடுத்த தளத்தில் நான் போய் ரவுராமண்ணையோட கதைக்க காசை பற்றி கதைக்க வேண்டாம்னா நான் காசை பற்றி மறந்து போட்டு வந்துட்டேன். அது அவரோட கதைங்க கொண்டார் ரவுராமண்ண, அதோட வந்துட்டேன். சரி, இதுவரையும் நோட்டீஸும் அடிப்படையில் எனக்கு அந்த காசுக்கு என்ன நடந்தேன்னு நான் செய்தேன்னா எங்களுக்கு பிறகு நான் இன்னும் டாக்டரை பற்றி இல்ல. இன்றைக்கு 7 கட்டத்துல 2 கிழமை முடிஞ்சது. இதுக்கு பிறகுதான் நான் பாய ஓபன் பண்றேன். ஏன்னா அதுவும் நேற்று டாக்டர் போட்டு விட்டுட்டார் ஒரு தகவல். நான் சிலுபுரத்துல நிக்கிறேன், அப்போ டாக்டர்ஸுக்கு பின்னால உங்களுக்கு உதவி செய்தோன்னு நிக்கிறேன். ஆனா நேற்று டாக்டர் இந்த இடத்துல போட்டு பண்ணாதால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் ஃபாலோ பண்ணே இல்லை. ஆனால் நான் என்ன பொறுத்த மட்டும் அதை அப்படி நீங்க சொன்னா நான் நம்பிக்கொள்றேன். இல்ல சத்தியமா போட்டு சரி. அதுக்கு பிறகுதான் எனக்கும் இப்ப டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நான் எங்கண்ட ஊர்ல இருந்து வெளிக்கிட்டு வந்து கொழும்புல நிக்கிறேன். போன புதன்கிழமை வந்த நான் இப்ப முந்த நாள் புதன் இல்ல சரியோ. அதுக்கு முதல் புதன்கிழமை வெளிக்கிட்டு வந்தேன்னா ஒழிச்சு வந்து நிக்கிறேன். ஏனென்றா வெளியில முகம் காட்ட முடியாம கிடக்குறேன். ஓகே, இப்ப கிரீன்லேண்ட் ஐயா, இப்ப நீங்கள் கௌசல்யாவோடும் கூட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கா? இல்ல, அதுவும் கிடக்கு. எத்தனை தடவை அடிச்சேன்னா நான் ஆன்சர் பண்ணல. மெசேஜ் போடவும் மெசேஜுக்கும் ஆன்சர் இல்லையா? நான் முதல் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இருந்து நான் கௌசல்யாவுக்கு மெசேஜ் போட்டேன். ஹவ் இஸ் த மீட்டிங், ஆர் யூ ஹாப்பி வித் இட்? சந்தோஷமா ஐயா? எங்களுக்கு என்னென்ன ஜஸ்டிஃபை பண்ண என்னன்னு சொன்னா கிரீன்லேண்ட் ஐயா அங்க எலெக்ஷன் நடக்க நான் வடிவா நான் ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டு வந்தேன். அங்க நல்லா இருக்கிற நல்ல மதி இதோட இருந்தா. ஆனா ஒரு இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் ஐயா, ஏன் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது இந்த புனர்பெயர் சரியோ? நான் செய்கிறது அப்படியே இது எந்த மக்களுக்காக நான் செய்கிறேன். இதற்கு நான் கிரெடிட் பண்றதுக்கோ இந்த ரியல் பேருக்கு கிரெடிட் பெறதுக்காக நான் செய்யல. சரிதான். கிரீன்லேண்ட்ன்றது எந்த புனர்பெயர். அதோட நான் எடுத்து இந்த இதுல விளைவுகள் கன பேர் வெளியில போயிட்டு இருந்தோம் பாராளுமன்றத்துல இருந்து. நான் ஸ்ரீலங்கால பப்ளிக்கா திரிகிற ஒரு ஆள். எந்த உயிருக்கு இதுல இருக்க நான் ரியல் நேம போலுக்கு முன்னாலே இந்த மோத்த காட்டுறேன். யாரும் பாதுகாப்பு தருவீங்களா? இந்த பாராளுமன்றத்துல இருந்து எத்தனை பேர் வெளியில போயிட்டான்?
ஓகே. அப்ப அப்புறம் அப்படி ஐயா அந்த நாயை சாக்கணும்னு சொன்னீங்க இப்ப நான் செத்து போச்சப்பா. அங்க கிரீன்லாண்டா அங்க இருக்கிறவைக்கு கொஞ்சம் பேருக்கு விளங்கிட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதாண்டு சுழிபுரத்துல. சரி, ஓடின வாகனம் என்ற செய்த ஊர்தி அதுகள் இதுகள் எல்லாம் என்னுடையது. சரி, அப்ப எங்கண்ட ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓப்பனா அங்க ஊர்ல போய் கேட்டா தெரியும் இந்த வாகனம் இதுகளெல்லாம் செய்து அதுக்கு பிறகு உங்களோட டாக்டரோ கௌசல்யா உங்களோட என்ன காரணமா இருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்குமென்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நீங்க குறுக்கு விசாரணை செய்யறீங்க? நீங்க உடைச்சு கதைங்க. உங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, உடைச்சு கதைங்க. இல்ல இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீ இதே தளத்துல இருந்தா நான் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு என்ன அப்ப அந்த தளத்துலதான் நீங்க போய் காய்ச்சிருக்கிறீங்க. அதாவது அர்ச்சுனாவின் சிறிய என்ன அப்ப கதை கேட்கும் அப்போ அர்ச்சுனா சப்போர்ட்டா தான் கதைச்சினா. சரியோ, இப்ப நேற்றைக்கு இந்த சுழிபுர கோல் வந்தா பிறகுதான் நான் இனி யோசிச்சேன், இனி இனஃப் இஸ் இனஃப். அதுவும் இன்றைக்கு இந்த தளத்துல எல்லாம் இப்படி எல்லாம் கலைக்கிறபடியாத்தான் நான் கலைக்க வேண்டி வந்தேன். அல்ல நான் என்னுடைய ஆதங்கங்களோடய அமர்ந்திருக்கேன். ஓகே, நீங்கள் அவருடைய அண்ணாவோட நீங்கள கதைக்க இல்லையா என்ன இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்படித்தான் சொன்னேன், என்ன நீங்க இதண்டாதீங்கோ. சரி, இப்படி எல்லாம் நான் செய்துதான் நான் டாக்டருக்கு ஆதரவு கொடுத்தேன். இப்ப இந்த நான் ஆதரவு என்று சொல்லாதீங்க, அதுக்காகத்தான் நான் மேல் ஏறினேன். அதுக்காக அவர் இப்ப நீங்கள் இங்க இப்படி டாக்டர் தூற்று ரவுராமண்ண வடிவா சொன்னார், ஐயா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் என்ன செய்த நீங்கள் ரெண்டு பேரும் தெரியும், உருவாக்கினவரு தம்பி என்ன தனி மனிதர் தாக்குதல் செய்யாமல். அதுக்காகத்தான் நான் கதைக்கிறேன். அவரோட நான் பர்சனலா போன்ல கதைக்கிறேன் இல்ல. ரவுராமண்ணியோட டாக்டரை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி இதண்டதுக்காகத்தான் நான் அவர்கிட்ட ஒரு அடிச்சேன் நான். சரி, வேற ஒரு ஆள் நம்பர் தந்த அந்த நம்பர் சரியோ புளியோன்னு தெரியாது. ஒரு கதை கேள்வி மீட் பண்ணுங்க அண்ணா ஜஸ்ட் கதைங்க எனக்கு நான் உங்களோட தளத்துலதான் முதல்ல நான் கதைச்சு கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு மற்றவைக்கு சொல்றோம், ஆனா நாங்கள் நடக்கிறோம் சொல்லிக்கொண்டு மற்றவைக்கு சொல்றோம், ஆனா நாங்கள் நடக்கிறோம் பிள்ளையா நடக்கிறோம். டாக்டரை பாராளுமன்றத்துக்கு அவரை நாங்கள் ஓகே. அதுக்காகத்தான் நான் கிரீன்லாண்ட் ஐயாவிட்ட கேட்டு நான் சில கேள்விகள் நல்ல எனக்கு உண்மையா பிடிச்சு கொண்டது ஐயாவின் இதுகள் நாங்கள் நானும் கூட இனி வளகாலம் அர்ச்சுனாவை நம்பிக்கொண்டு வந்தேன்னா நம்புவதோ இல்லையோன்றதை பற்றி இன்னும் முடிவு செய்ய இல்லை. என்னென்று சொன்னா இதை முடிவு செய்ய இல்லை. என்னென்று சொன்னா இதை இப்ப இப்படி என்னென்ன நடக்கிற எனக்கு ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஃப்ரீஸ் பீரியட் சொல்லி நான் சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு காலத்தை நான் வச்சிருப்பேன். அதுக்கு பிறகுதான் நான் முடிவு செய்வேன், இது அர்ச்சுனாவும் ஒரு சரியானவரா இல்லையா தவறானவர் தான் சொல்லி. நான் பிழையானவர் நான் சொல்ல இல்ல. சரியோ, எந்த மனப்பான்மையில நான் கொஞ்சம் நொந்து போனேன். அப்போ நான் 3 சீட் வருமென்று எதிர்பார்த்தேன். சத்தியமா நான் ஜெனுவின் ஒரு போன சீட்டா அண்டைக்கே நான் அரவாசி உடைஞ்சு போனேன். என்பிபிக்கு போயிருக்கிறேன். அதாலதான் ஒரே ஒரு சீட் என்பிபிக்கு. நாங்கள் எதிர்பார்த்த 3 சீட்டை விட எங்களுக்கு இருந்த அடிபாடுதான் அவர் அதே வழியிலே என்று தெரிஞ்ச உடனே அங்கால ஒரு வழியும் இல்ல. பழைய தேசியவாதிகளைய மக்களை சொல்றேன், தமிழ் மக்களை சொல்றேன். நாங்கள் தமிழ் மக்களா இருந்து கொண்டு நாங்கள் ஒரு இயக்கமா இருந்து கொண்டு நாங்கள் ஒரு இயக்கமா இருந்து கொண்டு கட்சிக்குள்ள இருந்த பிளவுகள் ரிசல்ட்ஸா கொடுத்ததே தவிர அந்த கட்சிக்குள்ள இருந்த பிளவு ஏற்படுத்தப்பட்டதா அல்லது கட்சிகள் வேட்பாளர்களால் நிறுத்தப்பட்டவர்களுக்கு உள்ளால திட்டமிடப்பட்ட வேட்பாளர்கள் இறக்கிவிடப்பட்டார்களா அல்லது வேட்பாளர்கள் திட்டமிடப்பட்டு வேறு திசை திருப்பப்பட்டார்களா? ஓகே மஹிந்தன், இதை நாங்களும் கதைக்கணும். என்னண்டா நீங்கள் வடிவா தெளிவா கதைக்கிறீங்க.
அதாவது வடிவா யோசிங்க. இந்த கட்சி அந்த மைந்தன் சொல்ல வர விஷயம் வந்து அந்த பிளவு வந்து தானா உருவாக்கப்பட்டதா இல்லாட்டி பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டதா? வடிவா இருக்கா யோசிங்க ஐயா. இல்ல எனக்கு அதுல தெரியும், உள்ளுக்கு இருந்த சில விஷயங்கள் வந்து தெரியும். அல்ல அதான் நீங்க விளங்கி கொள்றபடியா தான் நாங்கள் உங்களோட வடிவா கதைக்கிறோம். ஏன்னா எல்லாரோடையும் இதை கதைக்க முடியாது, கதைக்கவும் விட மாட்டேன். நீங்க விளங்கி கதைக்கிறபடியா தான் எனக்கு அது தெரியாது. இதுல வந்து யோகபாலனையும் அதாவது வந்து அர்ச்சுனா முதல்ல வந்து போட்ட எங்க யோகபாலனையும் மற்றவர் அங்க வந்த துபாயில இருந்து வந்த மயூரன் வந்து முதல் கொடுத்த ஸ்டேட்மெண்டால அதை வச்சு நீங்கள் என்னென்று புரிஞ்சு கொண்டீங்களோ எனக்கு அதுல நல்ல புரிதல் சொல்லுங்க. நீங்க எப்படி புரிஞ்சு கொண்டீங்கன்றதா சொல்லுங்க. அதுல ஒரு தர காப்பாற்றுறதுக்காகத்தான் அவரால் தான் அந்த மயூரனை அங்கே ஏற்றப்பட்டிருக்கிறார் என்றது எனக்கு நன்றாக புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு அது புரிஞ்சதுக்கோ தெரியல. ஒரு தடவை காப்பாற்றப்பட்டது என்று சொல்வதற்காக விட ஐயா மயூரன் ஏன் அந்த சொல்ல வேண்டி வந்ததுக்கான காரணம் சொல்லுங்க. சொல்ல வர விளங்கப்படுத்துறேன் ஐயா. என்ன நடந்தது? மயூரன் வந்து ஒரு திறந்த ஒரு மயூரன் ஐயாவில் வந்து என்னென்றால் ஊடகத்துல போட்டி வைக்கிறதுல அவர் ஆளுமை இருக்குது. மற்றதுல வந்து நான் சீரோன்னு சொல்றேன். எப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டீங்கண்டா, 14 நாள் சிறையில் இருக்கின்ற பொழுது கட்சியினுடைய செயலர் என்று கூட அவர் அறிவிச்சிருந்தார். கட்சி உருவாக்கையில உருவாக்கப்படுற கட்சியினுடைய செயலர் என்று அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அறிவிக்கப்பட்டார். சரி, அறிவிக்கப்பட்ட 14 நாட்கள் சிறைக்கு இருக்கைகள இந்த பன்னி மந்தன் தளம் ஏகடி பாட்டியோட இந்த கதைக்கெல்லாம் இவ்வளவு பாடுபட்டு கோழில் கொண்டு வரதுக்கு அது வரைக்கும் நீங்கள் பஹ்ரைன்ல இருந்து ஏன் ஒரு நாள் கூட இந்த தளத்துல வந்து நீ கொண்டு கொடுக்கேன்? ஏன் கொடுக்கேன்? இந்த தளத்தில் அவர் அவசரமா கொண்டு வந்தது வேறு யாரும் இல்ல, சிலர் முக்கியமானவர்கள் காய்ச்சிருக்கிறோம். புரிஞ்சோம். மயூரன் உடைக்கப்பட்டவர் என்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது வந்து இந்த அர்ச்சுனாவோட 5 பேர் சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்தது. இங்கே நீங்க கதைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து மயூரனுக்கும் டாக்டருக்கும் இடையில ஒரு பிரிவை உருவாக்கப்பட்டிருக்கு. அங்க அந்த பிரிவை உருவாக்கின வந்து ஆதரிக்காமல் மயூரனை மாத்திரம் ஆதரிச்சு கொண்டிருந்தது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு பிடிக்கவில்லை. அப்ப வந்து என்ன செய்யறாரு என்று சொன்னால், மயூரன் அங்க போய் மயூரன் டாக்டரோடு இல்லாமல் இருக்க அவருக்கு தவறுபட்டு இனி டாக்டர் அர்ச்சுனா எப்படியும் பார்லிமெண்ட்டுக்கு போவார், அவரை நிறுத்த வேணும் என்று சொல்லி அந்த 3வது அவர் வந்து மயூரனை வந்து நல்லா ஊசி அடிச்சு தொடர்ந்து பயணிச்ச நாங்கள் டிசிஷன் அதுதான் நீங்கள் பேரை சொல்லி கதைங்க. சரி, 3வது நாள் சொல்லி கதைங்க. சரி, 3வது நாள் வந்து நீங்கள் பன்னி மைந்தனுக்கு தெரியலாம், உங்களுக்கு மேபி உங்களுக்கு தெரியாம ஆஸ்திரேலியா ஆக்களை பற்றி காய்க்கிறார். பிரச்சனை இல்ல, கவிங்க நீங்க என்ன ஜஸ்ட் அவர் கெஸ் பண்ணிக்கிட்டார். சரி, அது சரி. அப்ப வந்து அவர் நிச்சயமா மயூரனை வந்து மீடியாவுக்கு போக பண்ணினது அவர் தான்ன்றது எனக்கு நியாயமா புரியுது. ஏனென்றால் அதாலதான் வந்து மயூரன் வந்து அவரை காப்பாற்றத்தான் அந்த இன்டர்வியூலயே சொன்னது மட்டுமில்ல, இந்த வன்னிமதன் தளத்தையும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது, அதையும் சுட்டி காட்டுங்க. அப்ப அதுதான் வந்து அங்க மயூரனுக்கு நடந்து அது இதண்டது. ஆனா நீங்க கட்டித்தனமா வந்து அதை வந்து ஓரளவுக்கு வச்சுக்கொண்டு அது உங்களோட தளம் ஒரு பங்கு தான். அந்த இப்ப டாக்டர் அர்ச்சனா போனதுக்கு நீங்கள் எங்கட தளமும் வந்து உங்களோட தளம் நிறைய உதவி செய்தது. இது கூடாக நிறைய பேர் அங்க கன்வெஸ்ட் பண்ணினதுக்காக அவருக்கு ஓட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த உடவு வந்து உடைக்க பண்ணதான் வந்து இந்த அதாவது வந்து கிரீன்லாண்ட் ஐயா சொல்ற மாதிரி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 3 சீட்ல ஒரு சீட்டா போனது அதுதான் ஒரு காரணம். ஆனா அப்படி இருந்து நீங்கள் வந்து வன்னிமைந்தன் இறுதியில வந்து நீங்கள் ஒரு கட்டத்துல தாதாருக்கு போடுறது என்று சொல்லி கொண்டிருந்த அந்த குழப்பங்கள்ல வந்து இல்ல கொஞ்சம் திருத்தம் ஐயா. அதேபடி உடைப்பங்க வந்தா மயூரன் ஜோபாலன் உடைஞ்ச பிறகும்
விலை கூடித்தான் இருந்தது. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆதரவு விலை அனுதா விலை கூடித்தான் இருந்தது. அந்த அனுதா விலை கௌசல்யா மேல விழுந்திருந்தது. ஆனா இங்க பிரச்சனை எங்க வந்தாண்டா, அதுக்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதன் திருப்பி பன்னிமேந்தன் உள்ளிட்டவர்களை தாக்க வந்தது. அதுக்கு முதல் வெள்ளோட்டம் போட்டது, அந்த பேஸ்புக்ல படங்களை மாத்தி போட்டது. லோஜியா காடையும் பிரகாசனையும்